அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இப்போ ஒரு குட்டி சிங்கத்த பத்தி நாம கதை கேட்கப் போறோம். அதுக்கு ஒரு தைரிய பரிசு கிடைச்சுதாம். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குட்டி சிங்கம் இருந்துச்சு. சிங்கம்னாலே தைரியமா இருக்கும் இல்லையா? ஆனா, இந்த குட்டி சிங்கம் கொஞ்சம் பயந்த சுபாவம். அதோட நண்பர்கள் எல்லாம் விளையாடும்போது, இது மட்டும் ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கும். யானை குட்டி, மான் குட்டி, முயல் குட்டி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஓடி பிடிச்சு விளையாடும். ஆனா, நம்ம குட்டி சிங்கம் தூரத்துல உக்காந்து, அவங்கள்லாம் எவ்ளோ தைரியமா விளையாடுறாங்கன்னு ஆசையா பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வானத்துல ஒரு பெரிய மேகம் வந்துச்சு. அந்த மேகம் ரொம்ப சேட்டக்கார மேகம். அது மெதுவா கீழ இறங்கி வந்து, விலங்குகள் விளையாடுற இடத்துக்கு வந்துச்சு. அப்படியே விளையாடுற விலங்குகள பின்தொடர்ற மாதிரி நகர்ந்துச்சு. அந்த மேகம் விலங்குகள தொரத்த ஆரம்பிச்சுச்சு. மேகத்த பார்த்ததும் யானை குட்டி, மான் குட்டி எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சுச்சு. நம்ம குட்டி சிங்கத்துக்கு மேகத்த பார்த்ததும் ரொம்ப பயமாச்சு. இது என்ன நம்மள தொரத்துதேன்னு நெனச்சுச்சு. மேகம் வேகமா போயி ஒரு குட்டி முயல் பக்கத்துல வந்துச்சு. முயல் குட்டிக்கு ரொம்ப பயமாச்சு. அப்படியே நடுங்கி போய் நின்னுச்சு. மேகம் அந்த முயல் குட்டிய நெருங்கி வந்து அதோட நிழலால் மூடுச்சு. அப்ப நம்ம குட்டி சிங்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சுச்சு. என் நண்பனுக்கு பயமா இருக்கே, நான் இப்ப பயப்படக்கூடாதுன்னு நெனச்சுச்சு. உடனே ஒரு பெரிய உருமல் சத்தம் போட்டுச்சு. மேகத்த பார்த்து தைரியமா உருமிச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? குட்டி சிங்கத்தோட அந்த பெரிய உருமலை கேட்டதும், சேட்டக்கார மேகம் கொஞ்சம் பயந்து போச்சு. அது அப்படியே மெதுவா சுருங்கி, வானத்துல மேல ஏறி போச்சு. மேகம் போனதும் யானை குட்டியும், மான் குட்டியும், முயல் குட்டியும் ரொம்ப சந்தோஷமாச்சுங்க. அவங்க எல்லாம் நம்ம குட்டி சிங்கத்த சுத்தி வந்து, "நீ ரொம்ப தைரியசாலின்னு" சொல்ற மாதிரி ஆரவாரப்படுத்துனாங்க. ஆண்டிலிருந்து நம்ம குட்டி சிங்கம் பயந்த சுபாவமா இல்ல. அதுக்கு தைரியம் ஒரு பரிசா கிடைச்சுச்சு. அப்புறம் அதுவும் அதோட நண்பர்கள் கூட சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சுச்சு. இனிமையா தூங்குங்க செல்லங்களே!